வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நேத்து போட்டது பார்த்தீங்கன்னா, சூரத் டிராவலுடைய பார்ட் 1 வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய கன்டின்யூ பார்ட் 2. நேத்து போட்ட பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க அப்படியே கொஞ்சம் போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த பார்ட் 2 வீடியோ ரொம்பவே கரெக்ட்டா புரியும். அதே மாரி நம்மளுடைய வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதாங்க நம்பளுடைய சிங்கார சென்னை. இப்போ நம்ப எங்க போயிட்டுருக்கோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்பளுடைய சிங்கார சென்னையில இருக்கிற நம்பளுடைய மெரினா கடற்கரையை நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம். நம்பளுடைய மெரினா கடற்கரைய பார்த்துட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்பளுடைய எம்ஜிஆர் தாத்தா சமாதி, அடுத்து இன்னொரு தாத்தா, கலைஞர் தாத்தா சமாதி, நம்ப ஜெயலலிதா அம்மா சமாதி இதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மெரினா கடற்கரையை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 6:15, 6:30 மணிக்கெல்லாம் வந்து நம்ம மெரினா கடற்கரைய போயிட்டோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ஜிஆர் சமாதி, அப்புறம் ஜெயலலிதா அம்மா சமாதி, நம்ம கருணாநிதி தாத்தா சமாதி அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகும், இல்லைன்னா 8:30 மணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம முதல்ல என்ட்ரு ஆனதே முதல்ல கடற்கரைக்குள்ளார நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம சூரியனை பார்த்தே 5 நாள் ஆகுது. இன்னைக்கு தான் நம்ம அந்த சூரியனையே பார்த்துருக்கோம். பாருங்க எவ்வளோ ஒரு பளிச்சுன்னு காட்டுறாரு முகத்தை. காலையிலே அவ்வளோ ஒரு அழகா வந்துட்டு இருக்காரு வெளியில. அதுவும் கடற்கரை ஓரத்துல நம்ம சூரியனை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இதமா இருக்குதுங்க. நம்ம கடற்கரையில பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இந்த ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர்லாம் வந்து நெறைய அடிக்கடி போயின்ட்டுருக்கு. அதோ ஒண்ணு போயிட்டுருக்கு பாருங்க. அதையுமே நான் காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு காமிச்சேன். பார்க்கறதுக்கு ஆளுங்களே இல்லாம, "என்னடா இது கடற்கரையா? அதுவும் நம்ம மெரினா கடற்கரையா?" அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்காதீங்க. காலையில நம்ம நேரத்தோட போனதுனால, கூட்டம் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு. அதே மாரி நாங்க ரிட்டர்ன் ஒரு 10 மணி, 11 மணிக்கெல்லாம் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, கூட்டம் அதிகமாவே இருந்தது. ஈவினிங் டைம்ல பார்த்தீங்கன்னா, இன்னுமே கூட்டம் அதிகமா இருக்கும். கடற்கரை ஃபுல்லா ஆளுங்களா தான் இருப்பாங்க. அவ்வளோ ஒரு கூட்டமா இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நெறைய டைம் ஈவினிங் டைம்ல தான் போயிருக்கேன். இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமா காலையில 6:30 மணிக்கெல்லாம் நான் கடற்கரை பீச்ல இருக்கேன். பார்க்கறதுக்கு இந்த சூரியன் உதைக்கிறதும், ஒரு மாரி இந்த அலைகள் அடிக்கிறதும், சூரியன் முழுசா வெளியில வராம, அந்த ஒளியே முழுசா தெரியாம, கண்ணுக்கு அவ்வளோ ஒரு இதமா ஒரு மாரி ஜில்லுன்னு காத்தோட, இந்த அலைய பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் காலை பொழுதுல பார்த்தீங்கன்னா, இன்னுமே அழகா இருக்கு. ஒரு மாரி அந்த அலைகள் கூட நம்ம மக்கள் எல்லாம் இருக்காங்க பாருங்க, வயசுல மூத்தவங்களா இருந்தாலும் அந்த அலைகள் கூட போயிட்டு அவ்வளோ ஒரு ஜாலியா, சந்தோஷமா, ஹேப்பியா விளையாடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்குமே ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நம்பளுமே நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நம்ப வாழ்க்கையில எவ்வளோதான் கஷ்டப்பட்டு பணம், சொத்து, சுகம்னு சம்பாரிச்சாலும் நம்ம கொண்டு போறது எதுவுமே கிடையாதுங்க. அதனால நமக்கு சான்ஸ் கிடைக்கும்போது இந்த மாரி இயற்கையோட சந்தோஷமா, ஹேப்பியா, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நீங்களே பாருங்களேன், இந்த அலையெல்லாம் எவ்வளோ ஒரு அழகா விளையாடிட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, காலை பொழுதுல நம்ம சூரியன் உதைக்கிற டைம்ல, இந்த வானமும், இந்த அலையும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஈக்குவலா இருக்க மாரி இருக்கு பார்க்கறதுக்கு. இதில வேற சென்டர்ல எப்ப பாரு ஃப்ளைட் போயிட்டே இருக்கு. அத பார்க்கறதுக்குமே ஒரு மாரி நல்லா இதமா இருக்கு. நல்லா ஜாலியா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த கடற்கரை பீச்ல ரொம்பவே என்ஜாய் பண்றாங்கங்க. கண்டிப்பா உங்களுக்குமே சான்ஸ் கிடைச்சுச்சுன்னா, இந்த மாதிரி கடற்கரைக்கெல்லாம் போயிட்டு, இந்த மாரி அலைகளோடலாம் பேசி, விளையாடி, நல்லா ஜாலியா, ஹேப்பியா என்ஜாய் பண்ணுங்க. அதே மாரி கடல் நீர் பார்த்தீங்கன்னா, உப்பு கரிச்சாலும் ஒரு மாரி பார்க்கறதுக்கு நல்லா தெளிவா, அழகா இருக்கும். இன்னைக்கு என்னன்னு தெரியல, காலை பொழுதாலயா, இல்ல அலைகள் வந்து அதிகமா அடிக்கிறதுனாலயா, என்ன காரணம்னு தெரியல, ஒரு மாரி கலங்குன மாரி தான் இருக்கு. இருந்தாலுமே ரொம்பவே ஹேப்பியா, ஜாலியா என்ஜாய் பண்ணோம் நாங்க. மனசுக்குள்ள எவ்ளோ ஒரு வருத்தம், கவலைகள் எல்லாம் இருந்தாலும், இந்த கடற்கரைய போயிட்டு இந்த இந்த அலைகள் எல்லாம் பார்க்கும்போது, எல்லாத்தையும் மறந்துட்டு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா ஃபீல் பண்ணோம். என்ன ஒண்ணு நம்ம ஃபேமிலியோட போனோம்னா, இன்னுமே ஹேப்பியா இருந்திருக்கும். நம்ம பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு, நம்ம வீட்டுக்கார கூட்டிட்டு நல்லா ஜாலியா ஒரு 2, 3 ஃபேமிலி எல்லாம் சேர்ந்துட்டு போனோம்னா ரொம்பவே ஜாலியா இருக்கும். நான் ஏற்கனவே அந்த மாரியெல்லாம் போயிருக்கேன். அப்பவுமே ரொம்ப ஜாலியா தான் இருந்துச்சு. ஆனா இப்பவும் நல்லா ஜாலியா தான் இருக்கு. ரொம்ப ஹேப்பியா தான் ஃபீல் பண்றேன். பாருங்களேன், பூவுல கை வச்சா எவ்வளோ ஒரு ஒரு மாரி மென்மையா இருக்கும். அந்த மாரி இருக்குதுங்க இந்த மணல்ல கை வைக்கும்போது. அவ்வளோ ஒரு சாஃப்ட்டா இருக்கு. இந்த கடல் மணல் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு சாஃப்ட்டா கைய வச்சு விளையாடுறதுக்கு, எல்லாருமே அங்கங்க உட்காந்து விளையாடிட்டு, கூடு கட்டிட்டு, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நானுமே ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணேன். திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சுச்சுன்னா, இந்த மாரி கடற்கரைக்கெல்லாம் போங்க. போயிட்டு இயற்கையோட விளையாடுங்க. இந்த மாரி இயற்கையா இருக்கிற பிளேஸ் எல்லாம் நெறைய இருக்கு. அந்த மாரியான இடத்துக்கெல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த கடற்கரை பீச்ல பார்த்தீங்கன்னா, குதிரையெல்லாம் வச்சுட்டு, அதுக்கு வந்து நம்ம அமௌண்ட் கட்டணும். அது மேல உட்காந்து நம்ம ஓட்டி பார்க்குற மாரியெல்லாம்
பண்ணுறாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த மாரி நெறைய பேர் பயப்படாம சின்ன சின்ன பிள்ளைங்க கூட அந்த மாரியெல்லாம் பயப்படாம செஞ்சு பார்க்குறாங்க. குதிரை மேல உட்காந்து ஓட்டி பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ பிடிச்சு குடுக்குறாங்க. அதுக்குமே வந்து கான்ட்ராக்ட் எடுத்து செய்வாங்களாமா. ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அலைகளோட இருக்கிற மாரி, அலைகள் கிட்ட இருக்கிற மாரி, அலைகளோட விளையாடுற மாரி எப்படி வேணுமோ அப்படியெல்லாம் ஃபோட்டோ புடிச்சு, அப்பவே அடுத்த செகண்டே ஒரு 2 செகண்ட் மிஞ்சி போனா ஒரு 5 நிமிஷத்துலயே நம்ம கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோவ குடுத்துடுறாங்க. அதுவுமே ரொம்பவே அழகா இருக்கு. நம்பளுமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலேயே இருக்குங்க. இந்த அலைகளோட நம்ம விளையாடி ஜாலியா, ஹேப்பியா என்ஜாய் பண்ணது. சரி நமக்குமே டைம் ஆகுது. நம்பளும் வீட்டுக்கு கிளம்பணும் இல்லைங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, சரி போதும் நம்ம கிளம்பலாம். அடுத்து போயிட்டு நம்ம தாத்தா, பாட்டி இவங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். அதுக்கே நமக்கு டைம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். அடுத்து நம்பளுடைய சேனல்ல என்ன வீடியோ வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பளுடைய பாட்டி, தாத்தா வீடியோ தான் வரப்போகுது. நம்பளுடைய பாட்டி, தாத்தான்னா, நம்பளுடைய கலைஞர் தாத்தா, கருணாநிதி தாத்தா, நம்பளுடைய ஜெயலலிதா அம்மா இவங்களுடைய வீடியோ தான் வரப்போகுது. கண்டிப்பா அத மிஸ் பண்ணாம பாருங்க. பார்ட் 3யா அத போட்டிருக்கேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த அலைகள் எவ்வளோ ஒரு அழகா இருக்கோ, இத பார்த்து நம்ம எவ்வளோ ஒரு ஹேப்பியா, ஜாலியா என்ஜாய் பண்ணமோ, அந்த அளவுக்கு ஈக்குவலா ரொம்பவே அழகா இருக்கு அத பார்க்கறதுக்கு. அதுவுமே இந்த கருணாநிதி சமாதி இப்ப அமைச்சிருக்காங்க பாருங்க. கருணாநிதி தாத்தா அவருடைய சமாதி பார்த்தீங்கன்னா, இன்னுமே அழகா இருக்கு. அந்த அளவுக்கு அழகா, ஹேப்பியா இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க எல்லாருமே. நம்பளுமே பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் திரும்பிட்டோம். கடற்கரை பீச் எல்லாம் பார்த்துட்டு, அடுத்து நம்ப பாட்டி தாத்தாவ போயிட்டு பார்க்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டைம் 8 மணி ஆகுது. இந்த 1 ஹவர்க்குள்ளார நம்ம இந்த கொஞ்ச தூரம் போயிட்டு, நம்ம ஏதாச்சும் டிஃபன் பண்ணிட்டு, நம்ம தாத்தா, பாட்டிய பார்க்கறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, போரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில கடைங்கள்லலாம் ஹோட்டல் எல்லாம் இருக்கு. அதுக்கு தண்ணி எல்லாம் எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கை போர் தான் இருக்கு. நம்ம சின்ன வயசுலலாம் எல்லார் வீட்லயும் நெறைய வீட்ல இருந்திருக்கு. இப்ப தான் வந்து அது கம்மியாயிடுச்சு. அந்த போர்ல தான் தண்ணி அடிச்சு பிடிக்கிறாங்க. நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் வெளியில வந்துட்டு அங்கவே சின்னதா ஒரு டிஃபன் கடை இருந்தது. அதுல தான் நம்ம டிஃபன் பண்ணிட்டு, அடுத்து நம்ம தாத்தா, பாட்டிய தான் பார்க்க போறோம். நம்ம தாத்தா, பாட்டி சமாதி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, 3வது பார்ட்டா தான் வரும். கண்டிப்பா அத மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா திரும்பவும் சொல்றேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கும். சரி ஓகேங்க. அடுத்து நம்ம பார்ட் 3 வீடியோல சந்திப்போம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.